வணக்கம் என் உறவுகளே, நான் உங்கள் சேரி பையன். திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார் 4 நாட்களுக்கு முன்பு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க, நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூறை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் சங்கிங்களுக்கு தலைவர் என்னாலே வைத்தெரிச்சல். தலைவர் திருமா அவர்களை எதிர்க்க ஒரு கொள்கை ரீதியாவோ கருத்து ரீதியாவோ எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. நெற்றியில் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் வைத்த விபூதியை உடனே அழைத்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைடா. அது ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு சங்கிங்க சுத்திட்டு திரியுறீங்க. நெற்றியில் வைக்க அனுமதி கொடுப்பது அது பெரிய ஒரு மரியாதை நிமித்தம். அதுக்கப்புறம் அவர் எப்போ வேணாலும் அதை அழைத்து கொள்ளலாம், இல்லைனால் கொஞ்ச நேரம் கழித்து தானாகவே அழிந்துவிடும். இது ஒரு பிரச்சனையாடா சங்கிக்கலா. திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார் 4 நாட்களுக்கு முன்பு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க, நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூறை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் சங்கிங்களுக்கு தலைவர் என்னாலே வைத்தெரிச்சல், இன்னும் என்னென்ன எரிச்சல்கள் எரிந்துகிட்டே இருக்கும் என்று தெரியவில்லை. கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனை வேற நம்ம கடவுள். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. தலைவர் திருமா அவர்களை எதிர்க்க ஒரு கொள்கை ரீதியாவோ கருத்து ரீதியாவோ எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அதனால் அவர் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதை வைத்து இவர்களுக்கு எதிர்க்க வேண்டிய ஒரு பொருளாக நினைத்து கொண்டு பேசுகிறார்கள். அதே மாதிரி தான் தலைவர் திருமா திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சென்றிருந்த போது அங்கே நெற்றியில் விபூதி வைத்திருந்தார். பக்கத்தில் இருந்தவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் என்று கேட்டவுடனே அவர் நெற்றியில் இருந்த விபூதியை அழைத்துவிட்டு அவருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தார். அதை இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் என்று சங்கிகள் கதறுகின்றனர். சங்கிகள் என்றாலே தலைவர் திருமா பெயரை சொன்னால் கதறுதானே ஆக வேண்டும். நெற்றியில் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் வைத்த விபூதியை உடனே அழைத்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைடா. அது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு சங்கிங்க சுற்றிட்டு திரியுறீங்க. நெற்றியில் வைக்க அனுமதி கொடுப்பது அது பெரிய ஒரு மரியாதை நிமித்தம். அதுக்கப்புறம் அவர் எப்போ வேணாலும் அதை அழைத்து கொள்ளலாம், இல்லைனால் கொஞ்ச நேரம் கழித்து தானாகவே அழிந்துவிடும். இது ஒரு பிரச்சனையாடா சங்கிக்கலா. தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும்.